Hello students, today is our class lesson number 5 the human body part 2 பார்க்க போறோம்டா. நம்ம previous classல skeletal systemல உள்ள skull and the backbone பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா அதுக்கு கீழ இருக்கக்கூடிய portions. ஓகேவா students? All of you take page number 138 in your book. உங்களுடைய bookல page number 138 எடுத்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேக் போன் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ரிப் கேஜ். ரிப் கேஜ் அப்படின்னா விலா எலும்பு. ஓகேவாடா? த ரிப் கேஜ் இஸ் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் போன்ஸ் இன் த செஸ்ட் விச் ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட் அண்ட் த லங்ஸ். இந்த சைடில் இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் என்னதுன்னா ரிப் கேஜ். இதை எதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட்டையும் லங்ஸையும். ஓகே, த மிடில் போன் ஆஃப் த செஸ்ட் இஸ் கால்ட் பிரெஸ்ட் போன். இதில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய இந்த போனுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரெஸ்ட் போன் சொல்லுவோம். த போன் அட்டாச்டு டு இட் ஆர் கால்டு ரிப். இந்த போன் வந்து அந்த சைடில் இருக்குது இல்லையாடா, அந்த எல்லா போனுடைய அட்டாச்சாக இருக்கிறதுனால இது பேர் என்னென்னு சொல்கிறோன்னா நம்ம ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் 12 pairs ஆஃப் ரிப்ஸ் விச் ஆர் தின் ஃப்ளாட் லாங் அண்ட் கர்வ்டு போன்ஸ். ஸோ இதில் மொத்தம் எத்தனை போன்ஸ் இருக்குது அப்படின்னா 12 பேர் போன்ஸ், இணை எலும்புகள். அதாவது 12 இணை எலும்புகள். அது எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாக, ஃப்ளாட்டாக, லாங்காக, பின்னாடி கொஞ்சம் வளைஞ்சு கர்வ்டு போன்ஸாக இருக்கும். ஆல் த ரிப்ஸ் ஆர் ஜாயின்ட் அட் த பேக் டு த பேக் போன். ஸோ இந்த எல்லா ரிப் போனும் பின்னாடி பேக் போனும் நமக்கு என்ன இருக்கும், ஜாயிண்ட் ஆகி இருக்கும். பட் இன் ஃப்ரண்ட் ஒன்லி 10 pairs அண்ட் ஜாயின்ட் டு த பிரெஸ்ட் போன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10 போன்ஸ் தான் அந்த பிரெஸ்ட் போனோட ஜாயிண்ட் ஆகியிருக்கும். த ரிமைனிங் 2 pairs ஆஃப் த ரிப்ஸ் ஆர் ஃப்ரீ இன் த ஃப்ரண்ட் ஆர் கால்டு த ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ஸோ அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 2 பேர்ஸையும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா லிம்ஸ். லிம்ஸ் அப்படின்னா மூட்டுகள், சரியாடா? ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் ஆர் கால்டு லிம்ஸ். எதை நம்ம லிம்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கைகளையும் கால்களையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், லிம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த லிம்ஸ் ஆர் நாட் டைரக்ட்லி கனெக்டட் டு த பேக் போன். இந்த லிம்ஸ் எல்லாமே டைரக்ட்லியாக என்ன பண்ணியிருக்காது அப்படின்னா பேக் போனை கனெக்ட் ஆகி இருக்காது. தெர் ஆர் டூ கிரிடில்ஸ். ஆர்ம்ஸ் ஆர் அட்டாச்டு டு த ஷோல்டர் கிரிடில்ஸ் அண்ட் த லெக்ஸ் டு த ஹிப் கிரிடில். இப்போ ஹேண்ட்ஸும் லெக்கும் தான் நம்ம லிம்ஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டோம். இது பேக் போனோட ஸ்ட்ரெயிட்டாக அட்டாச்சாக இருக்காது. இதில் 2 கிரிடில்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். கிரிடில்ஸ் அப்படின்னா கச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதோடலாம் ஜாயிண்ட் ஆகி இருக்குன்னா நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆர்ம்ஸ் கூட நம்ம மேல் கைகள் இருக்கு இல்லையா, அது கூட ஒன்று இதாக இருக்கும். அதுக்கப்புறமேல் நம்ம கீழே கால்களில் உள்ளது வந்து எது கூட நமக்குள்ளே சேர்ந்துருக்கும் அப்படின்னா நம்முடைய ஹிப்பு, இடுப்போடு என்ன செய்யும், சேர்ந்துருக்கும். ஸோ த அப்பர் ஆர்ம் ஹேஸ் 1 bone called humerus and the forearm has 2 bones. The thigh bone of femur is the longest bone of the body. So the upper arms னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த ஹியூமரஸ் அப்படின்னா மேற்கையின் நீண்ட எலும்புகளோடு என்ன செய்யணும்னா அந்த ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி இருக்கும். நம்மளுடைய தை போன் அதாவது தொடை, ஃபியூமர் அப்படின்னா தொடை, அதுதான் என்னதுன்னா இருக்கிறதுலே ரொம்ப லாங்கஸ்ட் போன் நம்ம பாடியிலேயும். இட் பியர்ஸ் த வெயிட் ஆஃப் த ஹோல் பாடி. ஸோ நம்ம ஹோல் பாடியோட வெயிட்டும் எது தான் தாங்கும் அப்படின்னா நம்மளுடைய தொடை தான், தொடை எலும்பு தான். ஓகேவா? த லோயர் ஹாஃப் ஆஃப் த லெக் ஹேஸ் 2 bones. த ரிஸ்ட், பாம்ஸ், ஃபிங்கர்ஸ், ஆங்கிள்ஸ் அண்ட் த ஃபீட் ஹாவ் மெனி ஸ்மால் போன்ஸ். ஸோ நம்ம ரிஸ்ட் அப்படின்னா மணிக்கட்டு, பாம்ஸ், ஃபிங்கர்ஸ், ஆங்கிள்ஸ்னால் மூட்டு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா குட்டி குட்டி எலும்புகளால் ஆனது. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 139ல் ஜாயின்ட்ஸ். ஜாயின்ட்ஸ் அப்படின்னா இப்போ 2 எலும்புகள் போய் எங்கே சேருதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த போன்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் ரிட்ஜ். ஹார்டானா ரொம்ப வந்து கடினமாகவும் திடமானதாகவும் இருக்கும் நம்முடைய எலும்புகள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டில் வி கேன் பென், ரன் ஆர் ஸ்விங் ஆர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். ஹவு இஸ் பாசிபிள்? நம்ம சில சமயம் நம்ம கைகளை வந்து மடக்கிறோம், நீட்டுறோம், கால்களை வச்சு ஓடுறோம். இதெல்லாம் வந்து எப்படி பாசிபிள் ஆகுது அப்படின்னா இட் இஸ் பாசிபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் மூவபிள் ஜாயின்ட்ஸ் இன் அவர் பாடி. நம்ம உடலில் இருக்கக்கூடிய மூவ் ஆகக்கூடிய ஜாயின்ட்ஸ், அதாவது அசைக்கக்கூடிய அந்த எலும்புகள் மூலியமாக தான் நம்ம ஓடவோ நடக்கவோ கை கால்களை நீட்டவோ மடக்கவோ முடியுது. ஓகேவா?
the place where two bones linked together is called a joint. மிஸ் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எங்கே டூ போன்ஸ் வந்து லிங்க் ஆகுதோ அந்த பிளேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். The bones are connected together by strong and stretchy bands called ligaments. அதே மாதிரி ரெண்டு போன்ஸ் அந்த கனெக்ட் ஆகக்கூடிய அந்த பிளேஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். We have two types of joints. இந்த ஜாயின்ட்ஸில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மூவபிள் ஜாயின்ட்ஸ். மூவபிள் ஜாயின்ட்ஸ்னால் நம்மளுடைய நெக்கு, ஹேண்டு, லெக்கு. இப்போ நம்ம கழுத்தை எங்கேயாவது திருப்ப முடியுதுல்ல, அது மாதிரி நம்ம ஹேண்டை நீட்டி மடக்க முடியுது, நம்ம காலை நீட்டி மடக்கலாம். இம்மூவபிள் ஜாயின்ட்ஸ் அப்படின்னா ஜாயின்ட்ஸ் ஆஃப் த ஸ்கல். நம்ம ஃபஸ்ட்டே ஸ்கல் பார்க்குறப்ப மிஸ் சொன்னேன் இல்லையா, அதுதான்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் மூவபிள் ஜாயின்ட்ஸ் do not have similar movements depending on the difference in their movements they are given different names. இப்போது நம்மளுடைய ஜாயின்ட்ஸ் எல்லாமே ஒன்று போல் சேமாக சிமிலியராக தான் மூமெண்ட் ஆகும்னா கிடையாது. அது எந்தெந்த பார்ட்டில் எப்படி டிபெண்டிங் ஆகிருக்கோ அதை வச்சு அதுக்கு என்னென்னா வேறு வேறு பெயர்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா we can move our elbows only in one direction. It is like a movement of a door or a window in which can be moved only in a direction because of heels. இப்போது நம்மளுடைய எல்போஸ் இருக்கு இல்லையா, எல்போஸ் அப்படின்னா நம்ம கைகளில் இருக்கு இல்லையாடா இந்த எலும்புகள், இதை வந்து நம்ம நீட்ட மடக்க அப்படி தான் முடியும். மற்றபடி இப்படி திருப்புறேன் அப்படி திருப்புறேன் வளைக்கிறேன் அப்படின்னு நம்மளால் முடியுமா? முடியாது. ஸோ இது என்ன மூமெண்ட் மாதிரி இருக்குன்னா, இப்போ ஒரு டோரையோ விண்டோவையோ எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த டோரை வந்து நேரடியாக அதாவது திறக்க முடியும், அப்புறம் மூட முடியும். அந்த மாதிரியான ஆங்கிளில் தான் என்ன செய்யுது நம்மளுடைய எல்போஸ் வந்து மூமெண்ட் ஆகுது. ஸோ அஸ் த ஜாயிண்ட் இஸ் இன் த எல்போ ஃபங்க்ஷன் லைக் ஹீன்ஸ், இட்ஸ் கால்டு ஹீன்ஸ் ஜாயிண்ட். இதுக்கு பேர் என்ன பேர்னா ஹீன்ஸ் ஜாயிண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். த அதர் ஹீன்ஸ் ஜாயிண்ட் இஸ் அவர் பாடி ஆர் நீஸ், ஃபிங்கர்ஸ் அண்ட் டோஸ். எல்போவை தாண்டி வேறு என்னென்னலாம் ஹீன்ஸ் ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னா நீஸ் நம்மளுடைய முட்டு, அப்புறம் ஃபிங்கர்ஸ் விரல்கள், டோஸ்னால் பாதங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா we can swing our hands freely around the shoulder. It is because of the type of joint we have here. The end of the upper arm bone is like a ball and fits into a cup or socket of the shoulder bone. நம்ம ஷோல்டர் போன் இருக்கு இல்லையா, நம்ம ஷோல்டர் கூட தான் நம்மளுடைய கை போன் என்ன பண்ணியிருக்குது, ஜாயிண்ட் ஆகியிருக்குது. ஸோ இதை நம்ம ஃப்ரீயாக வந்து சுத்தவோ இப்படி நம்ம நகட்டவோ செய்கிறோம், அப்படி தானே. ஸோ இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா பால் அண்ட் ஜாக்கெட் ஜாயிண்ட். இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பால் ஆர் ஜாக்கெட், அதாவது வந்து பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்லுவாங்க, இதை இல்லைன்னா கூட்டு எலும்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்ன நம்ம ஷோல்டர் கூட இருக்கிற ஜாயிண்டோடைய பெயர். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஷோல்டர் அண்ட் ஹிப். இது நமக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஷோல்டர்லையும் நம்மளுடைய ஹிப்லையும். ஹிப்லலாம் நீங்கள் யோகா கிளாஸ்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி இடுப்பில் வச்சுட்டு கை வச்சுட்டு இப்படியே நீங்கள் ஷேக் பண்ணுவீங்களாடா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ். அப்புறம் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா we can move our head sideways, upwards and downwards. The joint between the skull and the neck is arranged like a bone moving inside a ring. It is called the pivot joint. ஸோ நம்மளுடைய ஹெட்டை நம்ம வந்து சைட்லேயோ மேலேயோ கீழேயோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த ஜாயிண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா பிவோட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணால் நம்ம நெக்கில் இருக்கிற ரவுண்டோடு செஞ்சு இந்த போன் வந்து ஜாயிண்ட் ஆகி இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸில் உள்ளது. இதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் மிஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நடத்துகிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.